வணக்கம்ங்க. வெல்கம் டு ருசி திரு. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுனாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 3 பெரிய வெங்காயமை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துகிட்டு அதுவும் பொடியாக கட் பண்ணி வதக்கிக்கோங்க. எதுக்காக ஒரு தக்காளி மட்டும் சேர்க்குறோன்னா, நிறைய தக்காளி போட்டோன்னா புளிப்பாயிடும். ஸோ அதனால் ஒன்றுவே போதுமானதாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு 5 முந்திரி பருப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. எதுக்காக நம்ம இந்த கிரேவிக்கு முந்திரி பருப்பு சேர்க்குறோன்னா, நமக்கு ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்குங்க. ஸோ அதனால தான் நம்ம முந்திரி பருப்பை ஆட் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணணுன்னா, நம்ம வதங்கின எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்துக்கிறோங்க. இப்போ சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோங்க. இன்றைக்கி இந்த கிரேவிக்கு ஒரு 4 வேக வச்ச முட்டை தான் நான் எடுத்திருக்கேன். இந்த வேக வச்ச முட்டையை சைடில் கீறி விட்டு வச்சுக்கோங்க. எதுக்காகனா, அப்போ தான் காரமும் உப்பும் முட்டையில் நல்லா இறங்குங்க. இப்போ இந்த முட்டையை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணுங்க எண்ணெயில். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றிக்கணுங்க. மாற்றிட்டு இதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாசி பூ, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, 2 வரமிளகாய் இதை சேர்த்துக்கணுங்க. எதுக்காக வரமிளகாய் சேர்க்குறேன்னா, ஒரு ஃப்ளேவருக்காக தாங்க. வரமிளகாய் நான் முழுசாக சேர்த்துக்கிறேன். அதை பிச்சு போட வேண்டாம். ஏன்னா பிச்சு போட்டோன்னா அதோட காரமும் எண்ணெயில் இறங்கிரும். ஏற்கனவே நம்ம முட்டை வதக்கும் போது காரம் சேர்த்துருக்கோம். 2வது கிரேவிக்கும் நம்ம சேர்ப்போம். ஸோ இது நல்லா நம்ம இப்போது ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். எதுக்காக இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன், வதக்கும் போது இஞ்சியும் பூண்டும் நான் சேர்க்கலை. இப்படி போட்டோன்னா எண்ணெயில் இஞ்சி பூண்டு வதங்கும் போது அதோட ஃப்ளேவர் அந்த கிரேவியில் நமக்கு கிடைக்குங்க. ஸோ அதனால தான் இப்போது அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணுங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. இப்படி நம்ம வதக்கி எடுக்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் அந்த பச்சை வாசனைலாம் போய் கிரேவி நமக்கு நல்லா கிடைக்குங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு சிம்மில் ஒரு 3 to 5 மினிட்ஸ் வேக விட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் நமக்கு பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் புளிக்காத ஃப்ரெஷ் தயிரை பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதுதான் ஆட் பண்ணிக்கிறேன். எதுக்காகனா, நமக்கு ஒரு க்ரீம் ஃப்ளேவர் இதில் கிடைக்கும். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் புளிக்காத தயிர் சேர்த்துருக்கேங்க. ஃப்ரெஷ் தயிர். புளிச்ச தயிர் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கிரேவி புளிப்பு தட்டிடுங்க. அதனால் நீங்கள் புளிக்காத தயிர் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கிறேங்க. கொதித்து வந்ததில் நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கணுங்க. கொதித்து வந்ததுக்கப்புறமா இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, க்ரஷ் பண்ணியிருக்க கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்க போகிறேங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாங்க. இப்போது நம்மளோட முட்டை கிரேவி ரெடி. நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் முட்டை கிரேவியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை.